ஜெயகுருதத்தா, ஸ்ரீ குருதத்தா. இன்றைக்கி பக்தி மாலைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாட போகிறேன். அது அதை நீங்கள் எல்லோரும் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த பாட்டு கொஞ்சம் இதுவாக தான் ஸ்லோகமாக தான் இருக்கும். ஆனால் நல்ல நம்மளுக்கு எப்படி நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படிலாம் நம்ம பகவான்கிட்ட வரத்தை கேட்கணும் அப்படின்ற மாதிரி பாட்டு இது. இதை சாதாரணமான பாட்டு கிடையாது, இல்லை ரொம்ப பழைய பாட்டு. அதனால தான் இதை பாடுறேன். பக்தி மாலைன்னு பேர் இருக்கு. ஈசன் உமையாள் மகனே, எல்லாருக்கும் பந்துவே, ஈசன் உமையாள் மகனே, என்னை ரட்சிக்க வேணுமையா. கந்தன் கணபதியே, கான மயில்வாகரனே, உம்மை சோஸ்திரங்கள் பண்ணி துதிக்கும் வழி அறியேன். உம்முடைய பக்தி ஒரு நாளும் நான் மறவேன். நான் அறிந்த பக்தி எல்லாம் நன்னா நிறைவேறி, கிருஷ்ணானும் பக்தி நாவில் எனக்கு கணபதியே முன்னடைவா. பல சிந்தையும் ஓடாதே, பாவம் மூடாதே, எப்போதும் சிந்தை எங்கும் போகாதே. ஹரிபக்தி என்னும் அமிர்த கலசத்தில் என் ஹிருதயத்தில் எனக்கு ரட்சிக்க வேணுமையா. பால் குழம்பு சர்க்கரையும் பல்லாயிலே இருக்க, புஜைக்கு அறியாதவன் போல் மல்லிகை சம்பா வளைஞ்சு குதிரைஞ்சிருக்க, புஜைக்கு அறியாதவன் போல் புத்தியோடு சித்தமற்று விழலுக்கு இறைச்சு விசார மூடனை போல் பச்சன்னு புல்லு படர்ந்து முளைச்சிருக்க, பாழும் கொல்லையை தேடி பறந்து ஓடும் பசுவை போல் நாவிற்கு இதமான நல்ல வஸ்து இங்கிருக்க, நாவிற்கு இதமான ஸ்ரீமன் நாராயணன் இருக்க, இளமணலும் தோப்பும் இருபுறமும் சாலைகளும் புண்டரீகர் ஓடைகளும் பூமணக்கும் சோலைகளும் வெயில் உறையாதே, விடாயடப்பு மண்டாதே, பசிதாகம் இல்லாதே, பாத வழி இங்கிருக்க, எளிஷா நடக்க ராஜ வழி இங்கிருக்க, மனோகரமாய் நடக்க மார்க்க வழி இங்கிருக்க, அதை அறியாதவன் போல் அடவிதனில் காலையிட்டு சேருதனில் காலையிட்டு திரும்பி வர மாட்டாதே, காடுதனில் காலையிட்டு கரையேற மாட்டாதே, காலோஞ்சி போகுதையா. கானமயில் வருணா கருணா அதிவாகரரே, பச்சமயில் வருணா பரிபூர்ணா ராகவரே, பட்டி அஞ்சு பூதம் பலரஞ்சு ஓடறது, எட்டப்படா எகிரி குதிக்கிறது போல் கட்டப்படி படலை கை தளர்ந்து போகுதையா. துள்ளி ஏமானது போல் சொல்படியே கேட்கவில்லை, மறிக்க மறியட படலை வைகுண்ட வாழ்பதியே, உம்முட சக்கரத்தால் சாத்தியே மடக்கி அதை ஓட்டி மடக்கி உள்ள வலை போட்டு ஒளிஞ்சிருந்து காட்டுகிற உபாயம் அறியாதே, மறைஞ்சிருந்து காட்டுகிற மாயை அறியாதே மயங்குதையா தேகம் இப்போ. உம்முடைய உலகளந்த பாதத்தால் உருவி கயிறெடுத்து சேர்த்து மலரடியில் சேர்த்து வைத்து கட்டுமையா. வைத்து வள பண்ணோம் மகாவித்த கத்தவர்க்கு ஊட்டு வித்த கத்தி உள்ளே வலை போட்டு கருத்த பயிரே களவந்து மூடறது, ஆசா பாசத்தை அலைவந்து மோதுறது, ஆசா பாசத்தை அறுத்து விடுவிச்சு அக்ஞான பாசத்தை அறுத்து விடுவிச்சு, உங்களோட வெண்ணெய் உண்ட கைத்தளத்தால் வேர்பிடுங்களாய் பிடுங்கி பக்தி என்னும் கொம்பு பரிவுடனே தாருமையா. பக்தி என்னும் கொம்பை படரவிட்டு கொள்ளுமையா. ஜனிக்கும் எடுக்கும் எத்தனை ஜனம் எடுத்தாலும் உலகம் 14 உம்முடைய மாய்கைன்னு சொல்லி மனசில் அறிஞ்சிக்கிட்டு ஈஸ்வர தியானம் எப்போதும் தான் பண்ணி அழுக்கு உழுப்பத்து ஆச்சார சுத்தியுடன் முடிச்சுகள் மோகராக்கள் மின்னே கடந்தாலும் காசு பணம் ஆபரணம் காலில் எடறினாலும் ஜாலிகையோடதை தானியம் கடந்தாலும் அதை கண்ணிலே பாராதே, கையாலே தீண்டாதே, எடுத்து ஒளிச்சு வச்சு என்னதுன்னு சொல்லாதே, உம்முதுன்னு பாக்கியம் உறுதியா தாருமையா.
அதை எச்சல் என்று கண்டுடனே ஏல விலகரா போல் கஷ்டத்தை கண்டுடனே காக விலகரா போல் துஷ்டாளை கண்டுடனே தூர விலகரா போல் சர்ப்பத்தை கண்டுடனே தான்கடை விலகரா போல் அதை சர்ப்பம் என்று எண்ணே தன்மனசில் தான் எண்ணே ஆங்கார கோபம் அசையோடு சித்தமற்று ஆறு குளத்திலே ஆற்றிலே வாசல்லே தேர்வு திருவிழாக்கள் செவிக்க போனிடத்தை வந்த இடத்தே புருஷாள பாராதே தான் திருவடியை தான் பார்த்து பத்தினி பேரழிய பட்ட பேரழியாலே அருந்ததி பேரழிய அவ பேரண்ணியிலே கட்டு காட்சிகளையில் போலே காரியங்கள் செய்யாதே கள்ளம் கபடங்கள் கல்முஷங்கள் அந்நியிலே உள்ளும் புறமும் ஒத்த மனசாயி வீணுடைய வம்பு விருதாவில் அளவாதே வேண்டாத வார்த்தையை கேட்டால் மொழிகிட்டு அடைத்திருப்பார் அபவாதத்தை கேட்டால் அசிங்கமாய் அத்தை துஷ்டாளும் சங்கமும் சிவித நிலை கேளாதே பழி குடிகேடி பாருலகில் சொல்லாதே கோடு குடிகேடி கொற்றணியும் சொல்லாதே திருடு புரட்டு ஜெகம் தண்ணீர் கண்டாலும் கண்டேன் என்று கலியுகத்தில் சொல்லாதே பார்த்தோம் நாம் இன்னு பொருளையில் சொல்லாதே பயிற்சார்கள் வச்சாலும் பாராமல் சொன்னாலும் பயிற்சார்கள் வச்சாலும் பரபரப்பு மண்ணிலே பூமியை பார்க்க பொறுமை அதிகமாகி பூச்சிகள் சாபம் மதியாதே எந்தனுக்கு பசும்புல்லு நோக நடக்காதே பாருலகில் எள்ளத்தன பாவம் என்னை வந்து கிட்டாதே கொள்ளத்தன பாவம் குறுக்க வந்து பாயாதே மழைக்கு குடைகள் பிடிச்சா போல் மாதவரே உம்முட சொல்லறிய சக்கரத்தால் சோம சுந்திரரே காருமையா துக்கமுடனே துருத்தமுடன் சம்பத்து ஆதாய சேதம் அந்நியர்க்கு வந்தாளே இன்னு மகா கோபம் மண்டியே வாச சொல்வத்து மனசில் அசியத்து வைகொண்ட வாழ்பதியே என்னும் மனசிலே பண்ணி பணக்காரர் வந்தா 10 கரிசமைப்பா பரதேசி வந்தா பண்ண ஒன்றும் இல்லை என்பார் அதிதிகள் வந்தால் அலட்சியங்கள் பண்ணாதே பணக்கார பூஜைகள் பண்ணுவார் பாருலகில் இந்த பரதேசி பூஜைகள் பண்ண வரம் வேணுமையா பொன்களது பண்ணி புதுசாக வந்தாலும் மஞ்சள் விளைஞ்சாலும் மாதவரே உம்முதுன்னு வஸ்திரங்கள் கொண்டாலும் மாதேவே உம்முதுன்னு மாளிகை அரசர் மனைக்கு மங்களங்கள் வந்தாலும் என்னதுன்னு சொல்லி எடுத்துரைக்க விட்டாதே உம்முதுன்னு பக்தி உறுதியா தாருமையா தனமோடு தானியம் சம்பத்து ஐஸ்வர்யம் இல்லை என்ன அழுது சலியாதே ஐஸ்வர்யம் இல்லை என்ன ஆக்காத்தியம் பண்ணாதே கிருஷ்ணர் படியல் அந்த மாத்திரத்தால் பரிபூர்ணமாக எண்ணிய தரிதம் என்று சொல்லி சனி பொழுதும் அன்னியிலே சந்தோஷமாக வரும் தாருமையா புத்தி தன்னை போன சங்க பச்சடியும் பொற்கரியும் தாளகமும் அப்பமோடு தோசை அதிரசமும் வெள்ளுருண்டை பாலும் தயிரும் பரமானும் சர்க்கரையும் கதலி மாம்பழமும் கண்ட பெலாச்சொலையும் ஏதொரு வஸ்துவும் எனக்குன்னு சொல்லாதே கிருஷ்ணர் தளிகைக்கே ஏற்று இன்னு தாருமையா புத்தி தன்னை 6 குளம் கோயில் ஆமோடு வாசல் திண்ணை தாயோடு மித்தம் சமைக்கும் மடப்பள்ளி சடலமோடு கூடை சர்வாங்கம் கிருஷ்ணர் என்று எங்கும் எங்குமாக எனக்கு நீர் தோன்றுமையா அன்னதயா நிதியே அச்சுதரே சிந்தையண்ணே கும்பகர்ணனைப் போலே குரட்டை விட்டு தூங்காதே அக்ஞானியைப் போலே அறத்தூக்கம் அன்னியில்லே அருணை உதயத்துக்கு 5:30 நாழிகைக்கு எழுந்திருந்து காலலம்பி ஓரை இருந்து கொண்டு ராமர் கதை கிருஷ்ணர் கதை 4000 பிரபலம் ருக்மணி மாலைகளும் உம்முடைய பாகவதம் பிரக்லாத சோஸ்திரமும் பாருலகில் உள்ளதெல்லாம் பாபகரமானதெல்லாம் மங்களலட்சுமியே வைகுண்ட வாழ்பதியே காசி துளசியே கந்தன் கணபதியே பூமி சரஸ்வதியே
போற்றி நமஸ்கரித்து 30 தேவா ரிஷிகளையும் அத்தனை பேரே அடிபணிந்து சேவிக்க அப்படித்தான் செய்ய எனக்கு மதி தாரும் ஐயா. ஆகாச கொம்புல்லே ஆவியிலே தேனொழுக செப்பாணி ஆனவன் அதுக்கு இச்சிச்ச வாய வச்சா எல்லளவும் கீழ் விழுமோ. அப்படி போல் எனக்கு ஐஸ்வர்யம் உண்டாகி அது மேலே புத்தி வந்து பிச்சையிட்டு முட்டியிட்டு பிள்ளை பால் தான் வார்த்து காய்ச்சி கறி கொடுத்து கடைஞ்ச மூர் தான் வார்த்து சம்மதமாய் நித்தியம் கிருஷ்ணரோட சார கதை கேட்டு காசியோடு சேர்த்து கலிகத்து தேர்த்தமுடன் சேர்வைப்பட்டு சித்திக்க வேணுமையா. இத்தனைக்கும் கேட்டவரம் எனக்கு மரியாதை இல்லை என்ன என்னுடைய பக்தாள் இருவருக்கும் கூட இதில் ஏத்த குறைச்சல் வந்தால் இந்த விரதம் கூடாது. இருவருக்கும் சமபுத்தியாக தர வேணுமையா. தம் காலம் தாய் குலம் தம்மக்க குலம் புக்க குலம் கோடி தலைமுறைக்கும் கொள்ளத்தன பாவம் வந்து 1000 தலைமுறைக்கும் அழுக்கு உழ்பத்து காகம் கழுகா கலியுகங்கள் அந்நியிலே மாமிசம் தின்னும் மானிட ஜன்மமற்று பூச்சியை தின்னும் பொல்லாத ஜன்மமற்று மரம் செடியா மாடி தீண்டாக பட்சியா செந்தேள் மிருகமா சேவலா புறவாதே நல்ல சத்சங்கமான சந்தன ஓடையிலே நல்ல சத்சங்கமான சத்புருஷா வயிற்றிலே நல்ல சத்சங்கமான தாமர புஷ்பத்தில் வந்து பறக்க வரமெனக்கு தாருமையா. வந்து பறக்க வரமெனக்கு தந்தாலும் அத்தை பாட்டிகள் யாரொருவரானாலும் பிறந்தார் பெரியோர்களானாலும் என்னை ஆராரோ என்று சொல்லி ஆட்டுகின்ற போதனைக்கு அர்த்தம் புரியழிஞ்சு ஆனந்தமாய் குளிர்ந்து புத்தி கொழுந்து விட்டு பூர்ண ஞானம் வந்து கிருஷ்ணர் கால்மாற நின்று கண்டு கானம் அது பண்ணரா போல் வெண்ணெய் உண்ட கைதளத்தால் வீணை எடுத்து ஊதரா போல் மாங்களைகள் பூத்து மயங்கி அதை கேட்கிறா போல் உம்முட லீலை சொல்ல உள்ளே மிக குளிர்ந்து பசிதாகமற்று பரிபூர்ணமாய் நிறைஞ்சு 5 வயசில்ல அருகு போல் புத்தி வந்து 7 வயசில்ல எனக்கு எத்த புத்தி வந்து அக்ஞானியைப் போல அவுத்து விளையாடாதே உமையாளை பார்வதியை உங்க மகிமை சொல்லி ஆடவரம் எனக்கு தாருமையா. மாக ஸ்நானங்கள் மகா தபசு நோம்பு விரதம் ஏகாதசி விரதம் இன்னும் தப்பாதே சிறு பொழுதே எந்தனுக்கு சித்திக்க வேணுமையா. உமையாளே பார்வதியே உங்களிடத்தினிலே அஞ்சலைகள் பண்ணி அனுகூலமாய் நடந்து இஷ்டப்படுகினிலே ஏமன் தொழில் செய்தால் குருபக்தி பண்ண குணமெனக்கு தாருமையா. குருபக்தி பண்ண குணமெனக்கு தந்தாலும் மைந்தரே வேண்டி வரும் வேண்டிய போறப்போ அஷடா வழியாதே ஞானி மூடருமா குலத்தை கெடுக்கும் குமாரர்கள் அந்நியிலே நல்ல வைஷ்ணவ திவாகர மைந்தரே வேணுமென்று மாத்தியானம் பண்ணுகிற மைந்தரே வேணுமென்று பிரம்மஜம் பண்ணுகின்ற புத்திரரே வேணுமென்று சித்த தபஸ் பண்ணும் தம்மக்க கீழாக எம்முட்ட தபசு 30 போகாதே என் மூட்ட தபசை முடிய நிறைவேற்றுமையா. மூட்ட தபசை முடிய நிறைவேற்றிய பின் விதவை என்னும் ஜன்மம் மதியாதே எந்தனுக்கு பர்த்தாக்கு மின் போக பாருலகில் அந்நியிலே கணவனுக்கு பின்னிருக்க கைய கலிகங்கள் அந்நியிலே பர்த்தாக்கு மின் போக பாக்கியம் தாருமையா. பர்த்தாக்கு மின் போக பாக்கியத்தை தந்தாலும் கடந்து உடலாதே கேவி கடவாதே அந்த வந்து அடிபுடி இன்னாதே கட்டிப்பிடிங்காதே கண்கள் பொறியாகாதே நல்ல உத்தர அயனத்திலே ஓச்சம் உள்ள மாசத்தில் உதயகாலம் தன்னில் ஓடுமதி தன்னிலே
அண்டை பணிந்து அடியிறங்கி தேர்த்தமாடி திருவரங்க தேர்த்தத்தில் ஸ்நானமது நான் பண்ணி தோதகத்தை தான் அவிழ்த்து சுத்த ஆச்சமனியம் தான் பண்ணி திருமஞ்சனம் தான் தரித்து அஷ்டாட்சரத்தாலே 6000 ஜபித்து பஞ்சாட்சரத்திலே 16000 ஜபித்து ராம ஜபத்திலே 4000 ஜபிக்க முடிஞ்ச உடனே ஸ்ரீ கிருஷ்ணா என்னுடனே அம்மான் சிறுதேரி அண்டையிலே வந்து நிற்க உங்களோட கருட கொடியோட கிட்ட வந்து நில்லும் ஐயா. ஆனாலும் கிருஷ்ணா நான் அறிஞ்சு வரம் கேட்டத்தை நீ அறியாது போல் என்னை அலட்சியங்கள் பண்ணாதே. பக்தி என்னும் பால் குழம்பை பரிவுடனே தான் எடுத்து உங்களோட பஞ்ச சங்கத்தாலே பரிபூர்ணா போட்டும் ஐயா. முக்காலும் சொன்னேன் முறையிட்டேன் மாதவரே 5 தரத்துக்கும் அபயமின்னு அச்சுதரும் தானும் இப்போ திருத்துழாய் மாலை தந்து அவ துக்கம் எல்லாம் போக்கி வச்சு கிருஷ்ணர் தராரோ என்று சந்தேகங்கள் எண்ணாமல் சத்தியமாக தந்தோம். கந்தர் கணபதி கற்பித்த பாடத்தை சரஸ்வதி அம்மன் கேட்ட சார பக்தி மாலை தண்ணி இதை இஷ்டாருக்கு சொல்ல உண்ணா என்னாலே ஆகாது பாவிக்கு உரையாதே பல பேருக்கு சொல்லாதே நல்ல பத்தினி உத்தமி பதிவிரத்தையானவளுக்கு இதை ரகசியமாய் சொல்லும் எம்பெருமான். அடுத்து ஒரு பாட்டு கிருஷ்ண பேர்ல கோகுல பாலா சோபிதா வெண்ணையுண்டவா கோகுல பாலா சோபிதா வெண்ணையுண்டவா கோகுல பாலா சோபிதா ஆகுலம் தீர்புத அரக்கியை கொன்றவா குலம் தீர்புத அரக்கியை கொன்றவா அடியாளை காக்க வந்தவா அண்டினே காரும் அடியாளை காக்க வந்தவா அண்டினே காரும் கோகுல பாலா சோபிதா வெண்ணையுண்டவா கோகுல பாலா சோபிதா பிரம்ம பாராயணம் பூதல முற்கொண்டோனே பிரம்ம பாராயணம் பூதல முற்கொண்டோனே புண்ணிய ரூபனாய் வந்தவா போற்றினே காரும் புண்ணிய ரூபனாய் வந்தவா போற்றினே காரும் கோகுல பாலா சோபிதா வெண்ணையுண்டவா கோகுல பாலா சோபிதா.